ஹாய். வணக்கம். வணக்கம். ஆ இப்ப எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க? மீனு புடிக்க போறோம். ஆமா. ஏரிக்கு. தவறு இங்க தூண்டி, பாருங்க. தூண்டில், நாக்குப்பூச்சி, ஸ்டிக்கு. நாகப்பூச்சி, ஸ்டிக்கு ஏ எல்லாம் எடுத்தாச்சு. ஆமா, ஆமா. இப்போ மீன் புடிக்க போறோம். ஆமா, ஆ ஆமா. சென்னையில மீனு புடிச்சிட்டு இருந்தோம். சென்னைக்கு போகும்போது சென்னையில மீனு புடிச்சிட்டு இருந்தோம். ஆமா, இப்போ ஆமா. சொந்த ஊர்லயே சின்ன ஏரி ஒண்ணு இருக்குது. அந்த ஏரியில போய் மீன் பிடிக்கலான்னு ஆமா, போறோம். ஆமா, ஆமா, ஆமா. ஆ எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். ஆ. ஓகேவா? வாங்க. வழியும் காட்டுறேன். காட்டுறேன், வழிய காட்டுறேன் வாங்க. லக்கிடி பேபி நீ கோயம்பேடு வாடி மீன் குறுக்கி வறுவல் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம். ஏரி வந்து கொஞ்சம் லாங்காக போனோம். வீடியோ கொஞ்சம் சேக் ஆகும். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் நம்மக்கிட்ட மைக்கு வேறு இல்லை. மைக் எங்கேயோ தொலைஞ்சிருச்சு. ஓடிஜி மைக்கு வந்து 2 மைக்கு வாங்கி வச்சுருந்தேன். அந்த மைக்கும் தொலைஞ்சிருச்சு, ஒயர் மைக்கும் தொலைஞ்சிருச்சு. 2 மைக்கும் இல்லாதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. அது இல்லாமல் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாக்கா ஒரு வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பிளானும் வந்து நாசம் ஆயிடுச்சு. என்னன்னா நாசம் ஆயிடுச்சுனாக்கா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வீடியோ வந்து பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவை ஃபுல்லாக ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சின்ன சேனல். ஏரிக்கிட்ட வந்துட்டோம். எங்கே நிறுத்தலாம்? உள்ளார இருக்கு. எங்கே உள்ள? உள்ளார இதில் இருக்கு. ஏரிக்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான், இங்கே தான். இங்கேயா எங்க? இறங்கிறாங்களாட்டுங்குது. எங்க சரியா தெரியலப்பா. எங்க பிடிச்சானுங்க? எங்கே பசங்களாம்? பசங்களாம் வந்துட்டானுங்க. நாக்கு பிடிச்சாங்கன்னு ஏய் அதிரில் எங்கே ஊந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? தெரியலப்பா. அங்கே நாக்கு பிடிச்சா மட்டும் சரி வெடியில் தான் கிடச்சிச்சு. அங்கெல்லாம் நோண்டி பார்க்க வேண்டியது தான். நம்ம ஊரில் எங்கேன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஊரில் எனக்கு ஓடை இருந்தால் தெரியுமே. ஓடையில் சாணியில் தான் நோண்டும். கைனிக்கார சூத்து மேலே ஓதைவான். நாகப்பூச்சி கொஞ்சமாக இருப்பாங்க. இல்லைன்னா ஊர்னே தெரியல. தெரியல. தட்டாத போட்டுன்னு பூடு போகுது. சரஸ்வதி கத்துவா. எனக்கு மீன் பிடி இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. எந்த ஏரி அவனுங்க வந்துட்டானுங்க பசங்க. இங்கே ஒரு குத்து குத்து. ஓ ஸ்டேந்தே சர்மா சர்மா டாபர் எங்கே தான் போச்சுன்னே தெரியல.
டாபுருங்களா எங்கடா போனீங்க? ஏப்பா போயிருப்பானுங்க? அம்மா நம்ம வீடியோ ஆன்ல இருக்குதான்னு சொல்லாம்ல. முள்ளு இந்த ஏரியில் ஏரி வேலை செஞ்சாங்க. இப்படி போகலாம் தெரியுது. ஏரிக்கு வந்துட்டோம். போட்டு பார்ப்போம். ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்குதான்றதை பார்க்கலாம். கிடைச்சிச்சின்னா ஓகே பார்க்கலாம். போட போகிறேன். என்ன ஆகும் பார்க்கலாம். ஒன்றும் மாட்டலைங்க, மீன் மாட்டலை. இது நம்ம ஊர் ஏரியில் ஒன்றும் அவ்வளோவா மீனெல்லாம் இல்லை. மீன் இருந்தது பிடிச்சிட்டாங்க, எல்லாம் குத்துக்கு விட்டுருந்தாங்க, பிடிச்சிட்டாங்க. ஒன்று ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம், ஒன்றும் கிடைக்கல. ஒரே ஒரு சின்ன ஒரு குறவை ஒன்று கிடச்சிது, அதையும் காட்டுறேன். ஒரு குறவை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கெளுத்தி ஒன்று கிடச்சிது. கெளுத்தி சின்னதாக போட்டிருக்கேன். வந்து இப்போ 2 மணி நேரமாக போட்டிருக்கேன், ஒன்றும் மாட்டலை. பாருங்க, சும்மாவே இருக்கு. இழுத்து போட்டு கை வலிக்குது. சரி நண்பர்களே, சென்னையில் மீன் பிடிக்கிறதெல்லாம் போட்டிருந்தேன், அதுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, யாரும் பண்ணலை. இதுக்காவது பார்த்து பண்ணுங்க. இன்னொரு வீடியோ இருக்குது. என்ன வீடியோனா, 10K நம்மளது வந்து சப்ஸ்கிரைப் வந்து வந்துட்டாங்க. 10K தாண்டிடுச்சு. அதுக்கு உண்டான வீடியோ நான் இன்னும் போடலை. ஏன் போடலைன்னா மைக் இல்லை, மைக்கு தொலைஞ்சதுனால ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. பார்க்குறேன், நான் கண்டிப்பாக அந்த 10Kக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். அது வந்து செலிபிரிட்டி பண்ணியே ஆகணும். இன்னும் மேலும் மேலும் நம்ம சேனலை கொஞ்சம் வளர்த்தி விடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்டை தெரிவிங்க. உங்களுடைய கருத்து என்னன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். வீடியோ ஏதாவது வேறு மாதிரி பண்ணணுமா, இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட் வீடியோ பண்ணணுமா, நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். சரிங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எடிட்டிங் வராது,
நான் எப்படி எந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கணும் இப்படியே தான் இருப்பேன், எப்பயுமே இப்படியே தான் இருப்பேன். இப்போ பாருங்கள், முடிகடிலாம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கட்டிங் பண்ணால் தான் ஒரு அளவுக்காவது இருக்கும். இந்த இடமெல்லாம் லைட்டாக சொட்டை தான் இருக்கும். அது என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் சொட்டை தலை இல்லாத யாருமே இல்லை. சொட்டையை அதை பற்றி நான் பேச விரும்பலை, சொட்டை தலையை பற்றி நான் பேச விரும்பலை. ஆண்டவன் கொடுத்தது, அதை நாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. சின்ன வயசில் நல்லா இருந்தது. கல்யாணம் ஆகணும் புதுசுலேயே ஆகட்டும், சின்ன வயசுலேயே ஆகட்டும், அதுக்கு பிறகு எனக்கு 2 பசங்க ஆகிற வரையும் நல்லா தான் இருந்தது. 3வது பசங்களுக்கு தான் கொஞ்சம் அப்படியே ஒழுக்க மாதிரி ஆகிட்டு வந்தது. அது என்ன பண்ணுறது, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய இது. நான் எப்பயுமே இப்படி தான் இருப்பேன், இதே மாதிரி தான் இருப்பேன். எந்த ட்ரெஸ்ஸு போடுறனோ அது நான் கொஞ்சம் டிப்டாப்பாக போட்டு நான் சின்ன வயசுலேருந்து பழக்கமே கிடையாது. நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறினா அது வந்து பச்சுவந்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பழக்கம் வேண்டாம். அதனால் நம்மளுடைய ரூட் என்னவோ அந்த ரூட்டில் போனால் தான் நம்மளுக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஏரியில் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒன்றும் மீன் ஒன்றும் கிடைக்கல. ஸோ வீட்டுக்கு போகலான் இருக்கேன். அடுப்படிக்குது, வெயில் அடிக்குது வேறு. இதே வந்து வேறு இடமா இருந்தாக்கா டக்கு டக்குன்னு பிடிச்சிடுவேன். ஏரியில் ஃபஸ்ட்டு மீன் இல்லை, அதான் பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஏரியில் மீன் இல்லை. மீன் இருந்தாக்கா மாட்டோம்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. எப்பயுமே வந்து மீனுக்குன்னு வந்தோன்னா ஏதாவது 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ நான் பிடிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டேன். இந்த ஏரியில் மீன் இல்லை. எல்லாம் வலை போட்டு க்ளீனாக அப்படியே சல்லடை போட்டு ஜலிச்ச மாதிரி ஜலிச்சிட்டாங்க. அதனால் மீன் இல்லை. இதோ பாருங்கள், நான் ஒரு மீன் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மீன் காட்டுறேன். 2 மீன் பாருங்கள். ஒரு குறவை தண்ணியில் போட்டு வைக்கலான்னு பார்த்தேன். ஃபுல்லாக இதாகிடுச்சு. 1 ஹவர் ஆகிடுச்சு பிடிச்சி. அதனால் இதாகிடுச்சு. குறவன்றேன், இது கெளுத்தி. கெளுத்தி. இது ஒன்று ஆச்சுங்களா. பாருங்க, இது ஒரு குறவை. ஒன்று இதுதான் கிடச்சிது. 2 தான் கிடச்சிது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு ஒன்று கிடச்சிருக்கு. சரி, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீன் பிடிக்க போனாக்கா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் கடைசி வரையும் நான் போட்டு காட்டுறேன். என்ன ஒன்று, நம்ம செல்லில் பிடிக்கிறதுனால கவரேஜ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா வீடியோ வந்து ஃபுல்லாகிடுது. அதனால் டப்புன்னு ஆஃப் ஆகிடுதா. அதனால தான் என்னால் ஃபுல் வீடியோ எடுத்து போட முடியல. அங்கங்கே ஷார்ட்டாக கட் பண்ணி எடுத்து அதை லைட்டாக எடிட்டிங் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவு எடிட்டிங் பண்ணி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன். இது வரையும் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. எடிட்டிங்கிறது அவ்வளோவா தாசியாக இருக்காது. எடிட்டிங் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சேனலை இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் வந்து நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மாக ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன். சிம்பிளாக ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி கொஞ்சம் படித்து பசங்கிட்ட கொடுத்து லைட்டாக கரெக்டாக எடிட்டிங் பண்ணி போடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். சில பேர் நினச்சிருக்கலாம், 10K தொட்டுட்டார் இவர், எப்படியும் பணம் போகும், யூடியூப் தரப்புலேருந்து பணம் போயிட்டுருக்கோன்றதெல்லாம் நினச்சிருக்கலாம். கண்டிப்பாக இல்லை. யூடியூப் தரப்புலேருந்து இன்னமும் ஒரு பைசா கூட நம்மளுக்கு வந்ததில்லை. ஏன்னா 4000 மணி ஹவர்ஸ் வந்து 90 நாளுக்குள்ளே 4000 மணி ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாகணும். அது வந்து இன்னும் பாதியோடு தான் நிற்கிது. ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு, 7-8 மாதம் கிட்ட வந்துடுச்சு. இதுக்கு மேலேயும் வந்து அது ஃபுல் ஆகுமான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு 75% வந்துருந்துச்சுன்னா கூட அது ஃபுல் ஆயிரும் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஸோ இன்னமும் பாதியில் தான் நிற்கிது. அந்த 4000 மணி ஹவர்ஸுன்றது வந்து இன்னமும் பாதியில் தான் நிற்கிது. அதனால் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. நானும் பல வீடியோக்கள் போட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காரு கூட நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கும் நல்ல வியூவர்ஸ் போயிட்டுருக்கு. 8000 பேர் 9000 பேர் வந்து பார்த்துட்டாங்க. நல்லா கால்ஸும் வந்துட்டுருக்கு. வந்து
ஒன்றும் அதை பற்றி நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. வியூவர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமான வியூவர்ஸ் போயிட்டு நம்ம வீடியோக்குள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து ஃபுல்லாகிடும். அந்த 4000 மணி ஹவர்ஸ் ஃபுல்லாகணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போடுறோன்னா 3000 மணி ஹவர்ஸ் ஃபுல்லாகணுமா. ஷார்ட் வீடியோவுக்கு வந்து 4000 மணி ஹவர்ஸு, லாங் வீடியோவுக்கு வந்து 3000 மணி ஹவர்ஸு. 3000 மணி ஹவர்ஸுன்றது லாங் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100%ல் 10% தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு பைசா வரும்? கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. இதெல்லாம் இருக்குது. நான் வந்து பணத்துக்காகவோ இல்லை யூடியூப்பில் நல்லா பெரிய ஆளாக வரணுன்றதுக்காகவோ நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை. ஒரு ஜாலிக்காக மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும். இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இவ்வளவு தான். எப்பயுமே என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும், சிரிப்பு விளையாட்டமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி தான் நான் யூடியூப் சேனல்லையும் அதே மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். அது இந்த யூடியூப் சேனல் பெருசாக ஆகணும், இவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் நம்பர்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கும். அது வந்து ஆண்டவனாக கொடுத்தாக்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அப்பயும் இப்படியே தான் இருப்பேன், இதே போல் தான் இருப்பேன். கொஞ்சமாக மாற்றம் இருக்காது. நான் எப்படி இப்போ இருக்கிறனோ அதே மாதிரி தான் அப்பயும் இருப்பேன். வந்து டிப்டாப்பெல்லாம் நான் இருக்க மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. மேலும் மேலும் நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். நன்றி.